ஒரு படத்துல ஒரு வசனம் வருங்க. "ஏய் எப்படிப்பா உனக்கு உனக்கு இப்படி ஏமாத்த மனசு வருது? உன் மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் சொல்வாரு, "நான் எதுக்கு ஏமாத்துறேன்? ஏமாறணும்னு சொல்லி வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன்." அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி நம்பி ஏமாறாங்க இல்லையா? சொந்தக்காரங்களுக்கோ, நண்பர்களுக்கோ அல்லது ஒரு ரூ. 1000 போட்டா 1,00,000 கிடைக்கும். 10,000 போட்டா 1,00,00,000 கிடைக்கும்னு சொல்லி ஏமாறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு, செவ்வாய், சுக்கிரன் இவர்கள் இணைந்திருந்தாலும், அல்லது குரு, செவ்வாய் மட்டும் இருந்தாலும், செவ்வாய், சுக்கிரன் மட்டும் இருந்தாலும், இவர்கள் தனித்தனியாக இருந்தாலும், இவர்கள் இன்னொருவரை நம்பி ஏமாறுவார்கள். அந்த குரு குரு தசையோ, செவ்வாய் தசையிலையோ, அந்த சுக்கிர தசையிலையோ, மற்ற கிரகத்தோட திசையில குரு புத்தியோ, செவ்வாய் புத்தியோ, சுக்கிர புத்தியோ நடந்தால், இவர்களுக்கு அந்த ஏமாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். ஜாக்கிரதையா இருக்கணும்.